திருவள்ளூர் அடுத்த திருமழிசை பகுதியைச் சேர்ந்த நுண்சிற்பி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 2 சென்டிமீட்டர் உயரத்தில் வலம்புரி விநாயகர் மண் சிற்பத்தை செய்து அசத்தினர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பகுதியைச் சேர்ந்த நுண்சிற்பி டி.கே. பரணி 2 சென்டிமீட்டர் உயரத்தில் வலம்புரி விநாயகர் மண் சிற்பத்தை 3 நாட்களில் அவர் கைவண்ணத்தில் உருவாக்கினார். அவர் ஏற்கனவே சிற்பி சந்தனமரம் மற்றும் அரிசி ஆகியவைகளில் தத்ரூபமாக விநாயகர் சிற்பத்தை உருவாக்கியவர். இவரது தாத்தா, தந்தை என 3 தலைமுறைகளாக சந்தனமர நுண் சிற்பங்களை செதுக்கி வருகிறார்கள். 4வது தலைமுறையாக இவரது மகன், மகள் ஆகியோரும் நுண் சிற்பங்களை சந்தன மரங்களில் உருவாக்கி வருகின்றனர். இவரது தந்தை, அண்ணன் டி.கே. மூர்த்தி என 3 பேரும் சந்தன மரநுண் சிற்பங்கள், அரிசியில் சிற்பங்கள் செதுக்கி குடியரசுத் தலைவரின் தேசிய விருதுகளை பெற்றனர். டி.கே. பரணி சந்தன மரங்களில் விநாயகர், சிவன், முருகன், ஏழுமலையான், உலகளந்த பெருமாள், நடராஜர் சிலைகளையும் இயேசு சிலைகளையும் உருவாக்கினார். தற்போது உருவாக்கப்பட்டுள்ள வலம்புரி விநாயகர் மண் சிலை விநாயகர் சதுர்த்திக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. வழக்கமாக விநாயகர் சிலைக்காக பிரம்மாண்டமான சிலைகள் மண், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டிக் போன்றவற்றில் உருவாக்கப்படும். ஆனால் இவர் வித்தியாசமாக 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட மண்ணாலான வலம்புரி விநாயகர் நுண் சிலையை உருவாக்கி தந்தார். இத்தகைய சிலை விற்பனைக்கு அல்லாமல் விரைவில் இந்த சிலையை சூளையிலிட்டு நெருப்பு வைத்து சுடுமண் சிற்பமாக மாற்றி கண்காட்சிக்கு வைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்று நுண்சிற்பி பயிற்சியில் ஆர்வமாக உள்ளவர்கள் இந்த கலையை கற்றுத்தரவும் அவர் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். வணங்க, நான் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசை பேரூராட்சி காமராஜ் தெருவில் வசித்து வருகிறேன். நான் சந்தன மர சிற்பம், அரிசி நுண் சிற்பம், மாக்கல் நுண் சிற்பமாக செஞ்சுன்னு வந்துருக்கிறேன். 4 தலைமுறையாக நாங்கள் இது செஞ்சுன்னு வரோம். நாங்கள் இந்த போன விநாயகர் சதுர்த்தி ஒரு விநாயகர் ஒன்று பால கணபதினு ஒன்று செஞ்சேன். அதில் என்ன விசேஷம்டான்னா, சந்தன மரம் நுண் சிற்பமாக பால கணபதி விநாயகர் குழந்தை வடிவமாகவும், கிளி அவருக்கு பழம் ஊட்டுற மாதிரியும் நான் செஞ்சுருந்தேன். இந்த தடவை ஒரு புதுமையாக ஏன் நம்ம களிமண்ணால் செய்யக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணி இந்த களிமண் சிற்பத்தை நான் செஞ்சேன். இதில் என்ன விசேஷம்டான்னா, விநாயகர் மட்டும் 2 சென்டிமீட்ரு, எலி 2 சென்டிமீட்ரு, ஆக மொத்தம் முழு உருவம் அந்த கொடையோடு சேர்த்து முழு உருவம் 6 சென்டிமீட்டர் செஞ்சுக்கிறேன். இதில் ரொம்ப பிரத்யேகமான கருவியெல்லாம் நான் யூஸ் பண்ணல. நான் சாதாரண நம்ம ஈர்க்குச்சி, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு, இதுதான் நான் ஆஷா பிளேடு இதை பயன்படுத்திக்கிறேன். நான் பயன்படுத்தி செஞ்சேன். இதில் இதை விட இப்போ என்னுடைய அடுத்த முயற்சி என்னடான்னா, இந்த 6 சென்டிமீட்ரு மொத்த உருவத்தையும் 2 சென்டிமீட்டரில் செய்யணும்னு ஆசை. நான் இதை விட சின்ன ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு அரை அரிசியில் விநாயகர் செஞ்சுக்கிறேன் நான் ஒரு வாட்டி. அதுதான் எனக்கு பெரிய சாதனையாக இருந்தது. இதில் என்னடான்னா, இதுமாரி கலைஞருங்களை நிறைய பேர் அங்கங்கே இருக்கிறாங்க, வெளி உலகத்துக்கு வராதே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் அந்த கலைஞர்கள்லாம் இந்த அரசாங்கம் வெளியில் எடுத்து அவங்கள கௌரவிக்கணும். அதேமாரி மூத்த கலைஞர்களை முதல்ல எல்லாரையும் கௌரவிக்கணும்னு என்னுடைய ஆசை. எங்கள் மாரி ஆளுங்க கலைஞர்களுக்கெல்லாம் கலைமாமணி விருது கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். எங்களுக்கு பெரிய மூத்த கலைஞர்களெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். நன்றி, வணக்கம்.